ஹலோ காய்ஸ், எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ டோன்ட் அடிக்டடா ஜஸ்ட் இமேஜின், ஓகேவா? இப்போ நம்ம ஜேகே மாமாவோட 10th பார்ட் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் பார்ட்டில் எப்படி நான் முடிச்சிருந்தேன் அப்படின்றத ஜஸ்ட்டு நான் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் 10th பார்ட் ஸ்டார்ட் பண்ணிடலாம், ஓகேங்களா? ஸோ லாஸ்ட் பார்ட்டில் நம்ம ஜேகே, தயாங், ஜமன் 3 பேர் நல்லா சரக்கு அடிச்சுட்டு வந்திருப்பாங்க. ஸோ அப்போ ஜேகேவை மட்டும் வீட்டில் விட்டுட்டு அவங்க போயிருப்பாங்க. ஸோ ஜேகே நல்லா தூங்கியிருப்பார். ஸோ இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்துட்டு கவி இந்தியா போ அப்படின்ற மாதிரி பேச்சு ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுலேருந்து இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக கண்டினியூ பண்ணிக்கலாம், ஓகேங்களா? இங்கே பாரு ஜேகே, உங்கள் 3 பேருக்கும் நான் டிக்கெட் போட்டிருக்கேன். ஸோ இப்போ நீங்கள் 3 பேரும் இந்தியா கிளம்பி போங்க. அங்கே என்ன நடந்துச்சுன்றதை ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இந்த இடத்துல இருந்து இவளை கேட்டால் எப்படியும் சொல்ல மாட்டான். ஏன்னா என் தங்கச்சி, இவளை பற்றி எனக்கு நல்லா தெரியும். ஸோ அதனால் அவள் சொல்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. நீங்களாக தான் அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அதனால ஃபர்ஸ்ட் நீங்கள் 3 பேரும் இந்தியா கிளம்புங்க. டிக்கெட் புக் பண்ணிட்டாங்க நைட்டே உங்கள் அண்ணா. ஸோ இப்போ நீங்கள் கிளம்புறீங்க, ரெடி ஆகிட்டு கிளம்புங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இப்போ நம்ம ஜேகேக்கு ஒன்றுமே புரியல. அண்ணி, அங்கே எனக்கு யாரையுமே தெரியாது அண்ணி, உங்கள் ஃபேமிலியை விட்டால் நான் எங்கே போய் என்ன பேசுகிறது என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல அண்ணி அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. ஸோ இப்போ வந்து நம்ம ஜிமின் அந்த அவங்க 2 பேரும் உள்ளே வராங்க. மச்சான், இப்போ தான் எழுந்திரிச்சாடா நீ? நாங்களாம் எப்போயும் எழுந்திரிச்சிட்டோம்டா. சரக்கு ஒழுங்காக அடிக்கலன்னு நினைக்கிறேன் நான், அதனால தான் சீக்கிரமாக எழுந்திரிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருக்காரு. ஸோ இப்போ பின்னாடி இருந்து ஜேகே, டேய் என்னடா நினச்சிட்ருக்கீங்க, என்னடா பேசுகிறீங்க அப்படின்ற மாதிரி அவர் முழிச்சிட்டே நின்றுட்டுருக்காரு. அப்போ வந்துட்டு அண்ணி வந்துட்டு, ஜிமின் லவர்கிட்ட பேசிட்டியா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அண்ணி நான் அவகிட்ட பேசிட்டேன் அண்ணி அப்படின்ற மாதிரி குழஞ்சே சொல்கிறாரு. ஸோ அண்ணி வந்துட்டு, டேய் எங்கே பண்ண வேண்டியதா இங்கே பண்ணாதடா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ஜேகே அப்போ தான் முழிச்சுட்டே நின்றுட்டுருக்காரு. அப்போ தயங்க வந்துட்டு, மச்சான் என்னால் உன்னை இப்படி பார்க்க முடியல, என்ன ப்ராப்ளமோ ஃபஸ்ட்டு நம்ம போயிட்டு அவங்க ஊரில் தெரிஞ்சுட்டு வந்துடலாம். டேய் நமக்கு அங்கே யாரையுமே தெரியாதுடா, வயனை விட்டா. அது உனக்கு, எங்களுக்கு இல்லை. ஜிமினுக்கு அங்கே லவ்வரே இருக்குது, உனக்கு தான் அது ஞாபகம் இல்லைன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அப்போ தான் ஜேகே வந்து, ஆமாம்ல அங்கே ஒரு பொண்ணு தெரியும்ல நமக்கு அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு, சரி ஓகேடா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நான் ரெடி ஆகிட்டு வந்துடுறேன். நீங்கள் ரெடியாக நாங்கள்லாம் ரெடி தான்டா, லக்கேஜ்லாம் வெளியில் வச்சுருக்கோம். ஸோ காரில் தான் இருக்குது, நம்மளை எப்படியும் ட்ராப் பண்ண வருவாங்கள்ல, ஸோ அதனால் நான் ஸ்ட்ரெயிட்டாக காருக்குள்ளே வச்சுட்டேன், தூக்கி அலைய முடியாதுன்னு சொல்லிட்டேன். டேய் அங்கே என்னடா நம்ம தூங்கவாடா போகிறோம், லக்கேஜ்லாம் எடுத்துகிட்டு வரீங்க? மச்சான் என் ஆள் பார்க்க போகிறோம் மச்சான், இருந்தாலும் நமக்கு கொஞ்சம் ட்ரெஸ்ஸிங்ஸ்லாம் எடுத்துக்கிட்டா தானே. உங்களெல்லாம் என்ன பண்ண போகிறேன்னு தெரியடா வச்சுக்கிட்டு. நான் என்னோடய பிரச்சனையை பற்றி சால்வ் பண்ணுறதுக்கு கூப்பிட்டா நீங்கள் என்னன்னா பிக்னிக் மாதிரி கிளம்பி வந்துட்டுருக்கீங்கடா டே அப்படின்ற மாதிரி ஜேகே பேசுகிறாரு. சரிடா சீக்கிரமாக கிளம்பி வாடா அப்படின்ற மாதிரி ஜிமின் சொல்கிறாரு. ஸோ அப்போ ஜேகே, உனக்கு என்னடா ஆளை பார்க்க போகிறேன்ற குஷி, எனக்கு தான் என்ன நடக்க போகுதுன்னே தெரியல. ஆனால் நீ ஒரு மார்க்கமாக தான் ஜிமின் நான் இருக்கேன், காலையிலேருந்து வந்ததுலேருந்து பார்த்து தான் இருக்கேன், ஒரு மாதிரியாக தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஜிகே வந்து கலாய்க்கிறாரு. ஸோ இப்போ ஜேகேவும் போயிட்டு ரெடி ஆகிட்டு வந்துட்டு, அண்ணி நான் போயே தான் ஆகணுமா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. கவி வந்துட்டு, கண்டிப்பாக ஜேகே போய் தான் ஆகணும். ஸோ இந்த பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும்னா அது எங்கே இந்த ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆச்சோ அங்கேருந்து தான் நமக்கு சொல்யூஷன் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக போய் தான் ஆகணும். நான் வந்துடுவேன், பட் இப்போ எனக்கு ட்ராவல் பண்ண வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எனக்கு ஐ திங்க் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் கொஞ்சம் ட்ராவல்லாம் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க டாக்டர். நான் இன்னும் கன்ஃபார்ம் பண்ணலை. ஸோ அதனால தான் நீ பத்திரம் போயிட்டு வந்துடுவல்ல அப்படின்ற மாதிரி கவி கேட்குறாங்க. ஓகே அண்ணி, நான் பார்த்துக்கிறேன், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் நீங்கள் சேஃபாக இருங்க, ஓகேவா? பத்திரமா இருங்க. அண்ணா எப்போ லேட்டாக வருவான்னு தெரியாது. ஸோ மெய்டு யாராச்சும் ஒருத்தவங்கள நைட் ஸ்டே இங்கே பண்ண வச்சுக்கோங்க அண்ணி அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் ஜேகே, நீ ஃபஸ்ட்டு போயிட்டு அங்கே என்ன நடந்துச்சுன்ற பிரச்சனையை ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிட்டு வாங்க, நம்ம அதுக்கப்புறமா நம்ம வயனை கூப்பிட்டு பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம கவி வந்து சொல்லி அனுப்புகிறாங்க. ஸோ இப்போ நம்ம ஜிமின், ஜேகே அண்ட் தயாங் 3 பேருமே ஃப்ளைட் ஏறியாச்சு. ஸோ இந்தியாவிலையும் லேண்ட் ஆயிடுறாங்க. ஸோ லேண்ட் ஆனதுக்கப்புறமா இப்போ நேராக நம்ம ஜேகே வந்துட்டு நம்ம வயனோட வீட்டுக்கு தான் போகிறாங்க. ஸோ போன அடுத்த செகண்ட் வந்துட்டு அவங்க அம்மா, என்னப்பா என்னோடய பொண்ணு லைஃப் வீணாக்கினது இன்னும் பத்தலையா, திரும்ப வந்திருக்கீங்க, இங்கே இன்னும் வயன் இங்கே இல்லைப்பா, நீங்கள் நினச்சி ஹர்ட் பண்ணுறதுக்கு கூட வயன் இப்போ இங்கே இல்லை, உங்களால் அவள் இங்கே வர்றதை கூட நிறுத்திட்டா, என் பொண்ணை என்கிட்டேருந்து பிரிச்சிட்டிங்கல்ல, முதல்ல உங்கள் அண்ணன் என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கூப்பிட்டு போனார், ஆனால் அவர் சந்தோஷமாக தான் பார்த்துக்கிறாரு, பட் ஆனால் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு தெரியலல்ல அப்படின்ற மாதிரி பேசுகிறான். ஸோ அவருக்கு கொஞ்சம் புரியுது, ஓகே நம்ம கெஸ் பண்ண மாதிரி வயன் வீட்டில் சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஜேகேக்கு வந்து புரியுது. ஸோ இப்போ வந்துட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா அமைதியாக அப்படியே ஒரு ஓரமாகவே நின்றுட்டுருக்காரு. அத்தை, நான் அதை சரி பண்ணணுன்றதுக்காக தான் நான் வந்திருக்கேன். ஸோ ப்ளீஸ் ஆண்டி, எனக்கு கொஞ்சம் ஒரு 2 டேஸ் மட்டும் இங்கே வீட்டில் தங்கிக்கிறதுக்கு என்ன அலோவ் பண்ணுறீங்களா? ஏன்னா எனக்கு இங்கே வேறு யாரையும் தெரியாது, ஸோ அதனால தான் அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. ஸோ வயனோட அம்மாவும், இல்லை முடியாது, என் பொண்ணை நீங்கள் ரொம்ப ஹர்ட் பண்ணியிருக்கீங்க,
ஸோ நீங்கள் இங்கே ஸ்டே பண்ணுறதுனால அது என் பொண்ணுக்கு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக அவன் என்ன ஹர்ட் பண்ணிவிடுவா. ஸோ அதனால் என்னால் எதுவும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி பேசிகிட்டே இருக்கும்போது வயனோட அப்பா வந்துடுறாரு. வாங்க தம்பி, எப்போ வந்தீங்க? ஏன் நின்றுட்டுருக்கீங்க? உட்காருங்க. இல்லை மாமா, நான் பரவாயில்ல, நான் வெளியில் எங்கேயாச்சும் ஸ்டே பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஜேகே சொல்கிறாரு. ஏன், என்னாச்சு? எதுக்கு வெளியில் போய் ஸ்டே பண்ணணும்? நம்ம வீடு இவ்வளோ பெரிய வீடு இருக்கும்போது நீங்கள் வெளியில் போய் ஸ்டே பண்ணணும், நீங்கள் எங்கேயே இருங்க அப்படின்ற மாதிரி பேசிகிட்ருக்காரு. ஸோ அப்போ ஜேகே வந்துட்டு திரும்பி அவங்க அத்தையை பார்க்குறாரு. ஸோ அவங்க வந்துட்டு எதுவுமே பேசலை, அமைதியாக இருக்காங்க. ஸோ அதை வச்சு என்ன புரிஞ்சுக்கிறாங்கன்னா, ஓகே வயன் வந்துட்டு அம்மா கிட்ட தான் சொல்லியிருக்கா, அவங்க அப்பா கிட்ட எதுவுமே சொல்லலை அப்படின்ற மாதிரி நம்ம ஜேகே வந்து டிசைட் பண்ணிடுறாரு. ஸோ இப்போ வந்துட்டு அங்கேயே ஸ்டே பண்ணி ஸோ நைட் ஆகிடுது. ஸோ அதனால வந்துட்டு சரி ஓகே நம்ம இன்றைக்கி ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஸோ மார்னிங்கில் வந்து என்னன்றதை பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டே தூங்கிடுறாங்க. ஸோ எல்லாருமே படுத்து தூங்கிடுறாங்க. பட் ஆனால் ஜேகேக்கு தூக்கமே வரல. ரொம்ப நேரமாக அவரும் தூங்க ட்ரை பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அவருக்கு தூக்கமே வரல. இது வரைக்கும் அவங்க வீட்டில் இருந்த வரைக்கும் வயனோட தாட்ஸ் வந்திருக்கும். பட் ஆனால் இப்போது இவன் வயனோட வீட்டிலே இருக்கிறதுனால ஸோ வயன் ஃபர்ஸ்ட்டு மீட் பண்ணும்போது எப்படி இருந்துச்சு, ஸோ ஃபர்ஸ்ட் மீட்டில் என்ன பண்ணோம், அதுக்கப்புறம் இவங்களுக்குள்ளே நடந்த குட்டி குட்டி ரொமான்சஸ் எல்லாமே ஞாபகத்துக்கு அவருக்கு ஓவராக வந்துகிட்டே இருக்குது. ஸோ அவரால் தூங்கவே முடியல. சடனாக எழுந்து உட்காந்துட்ருக்காரு. ரொம்ப நேரம் உட்காந்துட்டே இருக்காரு. அப்போ ஜிமின் வந்துட்டு உள்ளே வரான். டேய், எங்கடா போயிட்டு வர? மச்சான் அதுவா, என் ஆளுக்கிட்ட நான் இங்கே வந்திருக்கேன்னு சொன்னேன்னா அவள் உடனே பார்த்தாகணும்னு சொல்லி கூப்பிட்டா மச்சான். அதான் போயிட்டு பார்த்துட்டு. என்னதுடா பார்த்த? நீ நினைக்கிற மாதிரி இல்லை மச்சான், ஜஸ்ட்டு அவளை பார்த்துட்டு பேசிட்டு வந்தேன். ஸோ அதுவும் இல்லாமல் திடீர்னு ஏன் வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்டால், ஸோ அவகிட்ட நான் ஹெல்ப் கேட்டிருக்கேன் மச்சான் அப்படின்ற மாதிரி ஜிம்முன்னு சொல்கிறாரு. ஓகேடா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. உன் வாழ்க்கிட்ட சொல்லிட்டியா மார்னிங் நான் வருவேன் அப்படின்னு சொல்லி ரெடியாக இருக்க சொல்லியிருக்கேன். நான் வருவேன்னு நீ வருவேன்னு சொல்லலை மச்சான், நான் வருவேன்னு சொல்லியிருக்கேன். சரி, ஏதோ ஒரு கன்றாவி, அவள் ஹெல்ப் பண்ணுவாள், அவள் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கா மச்சான். இன்ஃபேக்ட் அவளும் வயனோட ஃப்ரெண்டு தானே. ஸோ கண்டிப்பாக அவளைக்கிட்ட பார்த்து பேசுவோம் அப்படின்ற மாதிரி. ஸோ அன்றைக்கி நைட்டு வந்துட்டு எல்லாருமே படுத்து தூங்கிடுறாங்க. ஸோ இன்றைக்கி மார்னிங் எழுந்திருக்கிறாங்க. ஸோ எழுந்திரிச்சோடனே அவங்க வயனோட அப்பா வந்துட்டு எழுந்திரிச்சிட்டிங்களா, வாங்க வெளியில் காஃபி இருக்குது, ஸோ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் ஜேகே அப்படின்னு சொல்கிறாரு. சரி ஓகேன்னு சொல்லி ஜேகேவும் எடுத்து காஃபியெல்லாம் குடிச்சு முடிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு ஸோ எங்கே வெளில கிளம்பிட்டுருக்காங்க. ஸோ அப்போ அவங்க அப்பா வந்துட்டு சாப்பிட்டுட்டு போகலாம்ல ஜேகே? இல்லை அங்கிள், ஒரு முக்கியமான வேலைக்கு தான் நான் இங்கே வந்தேன், ஸோ நான் அதை பார்த்து முடிச்சுட்டு வந்து சாப்பிட்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. ஸோ இப்போ ஜிமின் வந்துட்டு எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஜிமின் வந்துட்டு என்ன பண்ணுறாருன்னா அவங்களோட லவருக்கு கால் பண்ணுறாரு. ஸோ அவங்களும் என்ன பண்ணுறாங்கன்னா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு இந்த பிளேஸ்க்கு வந்துடுங்க, நானும் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பாட் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ அந்த இடத்துக்கு போனோடனே ஜேகே வந்துட்டு ஃபஸ்ட் இன்ட்ரோ பண்ணுறாரு. ஹாய் ஐம் ஜேகே. ஸோ நானும் வயனும் லவ் பண்ணிகிட்ருந்தோம். அவளை நான் லவ் பண்ணுறேன், அவள் என்னை லவ் பண்ணுறாள். ஆனால் எனக்கு இப்போ வரைக்கும் கன்ஃபார்ம் தெரியல. பட் அவள் பிஹேவியர்ஸை வச்சு அவளும் என்னை லவ் பண்ணுறா அப்படின்ற மாதிரி எனக்கு தெரியுது. உங்களுக்கு அவளை பற்றி எல்லாமே தெரியும்ல, ஜஸ்ட் கொஞ்சம் சொல்கிறீங்களா அப்படின்ற மாதிரி நம்ம ஜேகே வந்துட்டு ஜிமினோட லவர் அப்படின்னு நான் மென்ஷன் பண்ணுறேன். ஓகேவா? ஜிமினோட லவர்கிட்ட கேட்குறாரு. ஸோ அவங்களும் ஓகே அண்ணா, எனக்கு உங்களை ஃபர்ஸ்ட்டு அக்கா கல்யாணத்துலேருந்தே தெரியும். ஆனால் வயன் உங்களை அந்த நிமிஷத்துலேருந்து லவ் பண்ணிகிட்ருக்கா, அதுவும் எனக்கு தெரியும். அது உங்களுக்கு தான் தெரியாது, உங்களுக்கு இது புதுசாக இருக்கலாம்னு கேட்குறதுக்கு. பட் இதுதான் நான் உண்மை. அவள் உங்களை ரொம்ப நல்லா லவ் பண்ணிகிட்ருக்கா. இன்ஃபேக்ட் உங்களை பார்த்ததுலேருந்தே அவள் ஃபர்ஸ்ட் சைட்டில் லவ்வில் ஃபாலோ ஆன மாதிரி அவள் திங்க் பண்ண ஆரம்பித்தா. ஸோ உங்களுக்காகவே படித்தா, உங்களுக்காகவே இந்த ஊரை விட்டு வெளியில் போய் அவளுக்கு படிக்க ஆசைலாம் கிடையாது. நீங்கள் அவள் லைஃப்பில் வரதுக்கு முன்னாடி வரைக்கும் அவள் அதெல்லாம் ஆசைப்படலை. பட் நீங்கள் வந்ததுக்கப்புறம் உங்களுக்காக நிறைய விஷயத்த சேஞ்ச் பண்ணிக்கிட்டானா. ஆனால் நீங்கள் தான் இப்படி பண்ணுவீங்கன்னு நாங்கள் யாருமே எதிர்பார்க்கல அப்படின்ற மாதிரி அவள் சொல்கிறா. என்ன சொல்கிறம்மா, எனக்கு ஒன்றுமே புரியலம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவர் நான் ஆல்ரெடி குழப்பத்தில் இருக்கேன், நீ என்னை இன்னும் குழப்பிட்டுருக்க, நான் என்ன பண்ணனே ஃபஸ்ட்டு எனக்கு தெரியலம்மா, நான் என்ன தான் பண்ணேன், அட்லீஸ்ட் உனக்கு தெரிஞ்சுதுன்னா நீயாச்சும் சொல்லு அப்படின்ற மாதிரி நம்ம ஜிகே வந்து கேட்குறாரு. நீங்கள் பண்ண தப்பு உங்களுக்கே தெரியலன்னு சொன்னால் எப்படி அண்ணா அப்படின்ற மாதிரி கேட்குறா. நான் என்ன பண்ணேன்னு சொன்னாதாம்மா எனக்கு தெரியும், எனக்கு தெரிஞ்சு நான் எந்த தப்புமே பண்ணலாமா அப்படின்ற மாதிரி சொல்கிறா. சரி அண்ணா, அப்போ நீங்கள் பண்ணலண்ணா அது யார் என்ன பண்ணியிருப்பா? வயன் அவள் கண்ணால் பார்த்தேன்னு சொல்கிறா. எனக்கு தெரிஞ்சு வயன் இது வரைக்கும் போய் சொன்னதே கிடையாது. ஸோ அப்போ இதில் ஏதோ நடந்திருக்கு, பட் நீங்கள் பண்ணலைன்னா அப்போ யார் இதை பண்ணியிருப்பா அப்படின்ற மாதிரி அவளே ஒரு கொஷின் வைக்கிறா. ஸோ அவருக்கு வந்துட்டு எதுவுமே புரியல. அப்போது தயாங் வந்துட்டு மச்சான் நல்லா யோசி,
யாரோ இது வேணும்னே பண்ணியிருக்க மாதிரி எனக்கு தோணுது அப்படின்ற மாதிரி பேசிகிட்டே இருக்காங்க. ஸோ அப்போ அங்கே ஒரு பர்சன் நடந்து போகிற சவுண்ட் கேட்குது. யாருன்னு சொல்லி திரும்பி பார்த்தா அந்த ஊரில் ஒரு பையன் தான். ஸோ அந்த பையன் வந்துட்டு பார்கவுக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். அதாவது சின்ன வயசில் இவன் இங்கே தானே இருந்திருப்பான் பார்கவ். இந்தியாவில் இருக்கும்போது அவனும் இவனும் வந்துட்டு ரொம்ப க்ளோஸாக இருந்திருப்பாங்க. ஸோ எப்போல்லாம் அவன் இந்த ஊருக்கு வரணும் அப்போல்லாம் அவன் கூட வந்து டைம் ஸ்பெண்ட் அதிகமாக பண்ணுவான். ஸோ அவன் நடந்து போகிறான். ஸோ அவன் வந்து ஃபோன் பேசிகிட்டே போயிட்டுருக்கான். என்ன மச்சான், எப்படியோ நீ நினச்சது சக்ஸஸ் பண்ணிட்ட போலையே, நெக்ஸ்ட் டைம் எப்படி இந்தியா வரும்போது வயனுக்கு என்கேஜ்மெண்ட் போட்டு போகிற மாதிரி இருக்கா இல்லை கல்யாணம் பண்ணி கூட்டு போகிற மாதிரியா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே போயிட்டுருக்கான். ஸோ அந்த பர்சனுக்கு இங்கே நிற்கிறது யாருன்னு தெரியல. ஏன்னா இவங்கெல்லாம் டேர்ன் பண்ணி நின்றுட்டுருக்கனால அவன் போகும்போது சும்மா ஜஸ்ட்டு ஃபோன் பேசிகிட்டே தான் அவன் போயிட்டுருக்கான், நடந்து போயிட்டுருக்கான். ஸோ அப்போ அவனுக்கு வந்து புரியுது. பார்கவன் சொல்லும்போது தான் நம்ம தயானுக்கு ஒரு யோசனை வருது. மச்சான் நல்லா யோசிச்சுப்பாரு, அந்த பார்கவ் தானே நம்மக்கிட்ட சேலஞ்ச் பண்ணி கபடிக்கு சேலஞ்ச் பண்ண அப்படின்ற மாதிரி பேசுகிறாரு. ஆமாம்ல அப்படின்ற மாதிரி ஜிம்முன்னு சொல்லிட்டு தயாங்க வேகமாக திரும்பி பார்க்குறாங்க. இப்போ புரிஞ்சிச்சு மச்சான், இவன் தான் ஏதோ பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே இவனை ஃபாலோ பண்ணி போகலாம் அப்படின்ற மாதிரி இவங்க மாஸ்க் தான் ஆல்ரெடி போட்டுட்ருக்காங்க. ஸோ அந்த மாஸ்க்கு போட்டுட்டு திரும்ப அவன் பக்கத்தில் போகல, பட் ஆனால் தூரத்தில் நம்ம பேசினா பின்னாடி இருக்கவங்களுக்கு கேட்குற டிஸ்டன்ஸில் இவங்க 3 பேருமே போயிட்டுருக்காங்க. ஸோ அப்போ அவன் என்ன பண்ணுறான்னா ஃபோனில் வந்துட்டு ஒரு இடத்துல போய் உட்காந்துடுறான், ஒரு மரத்துக்கிட்ட உட்காந்துடுறான். ஸோ அந்த மரத்தில் பின்னாடி சைடில் வந்துட்டு நம்ம 3 மெம்பர்ஸும் நின்றுட்டுருக்காங்க. நின்றுட்டு அவன் என்ன தான் பேசுகிறான் அப்படின்ற மாதிரி கேட்டுட்ருக்காங்க. ஸோ அப்போ ஃபோனில் பேசிகிட்ருக்கான். என்ன மச்சான் இப்போ எப்படி போயிட்டுருக்கு, வைன் உன்கிட்ட பேசுகிறாளா இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஸோ அந்த சைடில் வந்துட்டு ஸ்பீக்கர், ஏன்னா அது வந்துட்டு அந்த சைடில் சுற்றி பார்த்தா யாருமே இல்லை. சரி ஓகே நமக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, ஸ்பீக்கரில் போட்டுட்டு அவன் வேலையை பார்த்துட்டே பேசலாம் அப்படின்னால அவன் ஸ்பீக்கர் போட்டுடுறான். ஸோ போட்டுட்டு அவன் ஜஸ்ட் அங்கே உட்காந்துட்டு வேலையை எல்லாத்தையும் பார்த்துட்ருக்கான். ஸோ அப்போ வந்துட்டு மச்சான் நான் பிளான் பண்ண மாதிரியே நடக்குதுடா, ஆனால் ஒன்று மட்டும் தான் நடக்கலை. வயன் என்கிட்ட பேசுவான்னு நினச்சேன், அது மட்டும் தான் மச்சான் இன்னும் நடக்கலை. கொஞ்ச நாள் போச்சுன்னா அதையும் நான் பேச வச்சுருவேன் அப்படின்னு சொல்கிறா. டேய் எனக்கும் புரியல, அப்படி என்ன தாண்டா நீ பண்ண? வயன் இந்த அளவுக்கு வெறுக்கிறா, இந்த ஊர் பக்கம் கூட வர மாட்டேங்கிறா தெரியுமா, அந்த அளவுக்கு அவள் வெறுக்கிற அளவுக்கு நீ என்னடா பண்ண அப்படின்ற மாதிரி கேட்குறான். மச்சான் இதை விட ஒரு புது விஷயம் நான் சொல்லிட்டா. என்னடா? ஜேகே கிட்ட அவள் பேசுகிறதே கிடையாதான். ஜேகேவை பற்றி பேசினாலே அவள் எரிஞ்சு விடுறாளாமா. உனக்கு எப்படி தெரியும் இது? அதான் என் அத்தை இருக்காங்கல்ல, அவங்க தான் சொன்னாங்க. ஸோ நான் சும்மா பேச்சு வாக்கில் அப்படியே போட்டு வாங்கினேன். ஓஹோ சரி சரி, என்ன பண்ணன்னு சொல்லவே மாட்டேங்கிறடா மச்சான். ஓகேடா சொல்கிறேன், பட் இதை நீ வேற யார்கிட்டையும் சொல்கிறத, முக்கியமாக வயனா அவங்க அம்மாவுக்கு இது தெரியவே கூடாது. என்னடா என்ன பண்ண சொல்ல, நான் இதை சொல்ல மாட்டேன் அப்படின்னு கேட்குறான். ஸோ பார்க்கவும் சொல்கிறான். ஒன்றும் இல்லை மச்சான், நம்ம லூசி இருக்கால, ஆமாம் இருக்கா, லூசிக்கு வந்துட்டு ஜேகே மேலே ஒரு அதாவது க்ரஷ் மாதிரின்னு வச்சுக்கோ, அவளையே கல்யாணம் பண்ணிக்கணும், அவளையே லவ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இவளோட மைண்ட் தாட் இருக்கு மச்சான். அதனால அவள் வேறு ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபாரினில் தான் வளர்ந்தாளா. ஸோ அவளை வச்சு சின்ன ட்ராமா ஒன்று பண்ணேன். ஸோ வயன் நம்புகிற மாதிரி நம்பணுன்றதுக்காக. ஸோ அவள் எனக்கு ஆப்போசிட்டில் நிற்கிற மாதிரியும் நான் அவளுக்கு ஆப்போசிட்டில் நிற்கிற மாதிரி தான் நான் வாழை ஃபேஸ் பண்ண மாதிரி நின்றுட்டு ஜேகேவோட ட்ரெஸ்ஸை மட்டும்தான் எடுத்து போட்டுட்ருந்தேன். ஸோ அவள் அதை பார்த்துட்டு ஜேகேன்னு நினச்சிக்கிட்டா. ஸோ இப்போ ஜேகே வந்து லூசியை கிஸ் பண்ணான். ஆனால் இவள் அவளை லவ் பண்ணதுனால அதை அவளால் ஏற்றுக்க முடியாமல் பிரேக்கப்புன்னு சொல்லிட்டா. அவ்வளோதான் மச்சான். பட் ஆனால் அங்கே இருந்தது நான். வயனை ரொம்ப புத்திசாலி மச்சான், ஆனால் இந்த விஷயத்தில் அவள் எப்படி மக்கா இருந்தானே தெரியல. ஜேகே மேலே அவ்வளோ பிளைண்டாக லவ் வச்சுருக்கா போல். அந்த லவ் தனக்கு இல்லை, வேறு ஒருத்தவங்க கூட இந்த மாதிரி இருக்குன்றதை அவளால் பார்க்க முடியல மச்சான். அதனால தான் அவளாவே பிரேக்கப் பண்ணிட்டா. ஆனால் இதில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, அவள் இன்னும் ஜேகே கிட்ட ப்ரப்போஸே பண்ணலை அப்படின்ற மாதிரி பேசிகிட்ருக்கான். ஸோ அப்போ அந்த பர்சன் என்ன சொல்கிறான்னா, சரி மச்சான் ஜேகே கிட்ட இப்போ பேசுகிறது இல்லை, ஜேகே லவ் பண்ணுறது வயன் இன்னும் ஜேகே கிட்ட சொல்லலை. பட் ஆனால் அவங்க ஒரே வீட்டில் இருந்திருக்காங்க மச்சான், நீ வரதுக்கு முன்னாடி வரைக்கும் என்னென்னலாம் நடந்திருக்குமோ. இங்கே பாடுறா, என்னோடய வயனை பற்றி எனக்கு தெரியும். சின்ன வயசுலேருந்து அவளை பார்த்துட்ருக்கேன். அவளுக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காதுன்னு எனக்கு தான் தெரியும். அவன் யாருடா ஜேகே, இப்போ வந்தவனுக்கெலாம் வயனை அப்படியே ஒரு பொக்கிஷத்தை எடுத்து கையில் கொடுத்தா அவன் எப்போ நல்லா பார்த்துப்பான்னு நினைக்கிறியா? சத்தியமாக பார்த்துக்க மாட்டான். இதுவே என்கிட்ட இருந்தால் நான் அவளை அப்படியே ஒரு மயில் இறகு மாதிரி அவளை அவ்வளோ பத்திரமா பார்த்துப்பேன் அப்படின்ற மாதிரி பேசுகிறான். ஸோ இப்போ ஜேகேக்கு செம்ம கோவம் வருது. பின்னாடி கம்முன்னு அமைதியாக நின்றுட்டுருக்கான். ஸோ அடிக்கலான்னு போகும்போது தயாங்க வந்துட்டு மச்சான் கம்முன்னு இரு, அவன் என்ன பேசுகிறான்னு ஃபுல்லாக கேட்கணும் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கான். ஸோ பேசி முடிச்சுட்டு
அந்த இடத்துலேருந்து அவன் போயிடுறான். ஸோ போனதுக்கப்புறமா அவன் வீட்டுக்கு போகிறான். ஜேகே, தயாங், ஜமீன் 3 பேர் வீட்டுக்கு போகிறாங்க. ஸோ வீட்டுக்கு போன உடனே அவங்க அம்மா வந்துட்டு, என்னப்பா வந்த வேலை முடிஞ்சிச்சா, எப்போ கிளம்புறீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ அவங்க அப்பா வந்துட்டு, என்ன பேசிகிட்டு இருக்க நீ, வீட்டுக்கு வந்த கெஸ்ட்கிட்ட இப்படி தான் பேசிகிட்டு இருப்பியா, அதுவும் அவங்க கெஸ்ட்டு கூட கிடையாது, நம்ம நம்ம ஃபேமிலி, அவங்க என்ன நினச்சிட்ருக்க நீ அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆமாம், பின்ன என் பொண்ணுக்கு துரோகம் பண்ணவங்களாம் இங்கே ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு. என்ன துரோகம், என்ன நடந்துச்சு அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா பேசுகிறாங்க. பட் அவங்க அம்மா வந்து எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க, அமைதியாகவே இருக்காங்க. ஸோ அப்போது அவர் என்ன பண்ணுறாரு, எதுக்கு இப்போ நீ அமைதியாக இருக்க, இப்போ நீ சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அவங்களும் எல்லா விஷயத்தையும் நடந்த விஷயத்தெலாம் சொல்கிறாங்க. உன் பொண்ணு உன்னை விட மக்கா இருக்காப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன் இப்படி சொல்கிறீங்க என் பொண்ணு, நீயே யோசிச்சு பாரு, இந்த உலகத்தில் இப்போ என்கிட்ட ஒரு ஒயிட் ஷர்ட் இருந்துச்சுன்னா அதே ஒயிட் ஷர்ட் வேறு ஒருத்தவன்ட்ட இருக்காதா, நான் கேட்குறேன். இருக்குமா இருக்காதா, இருக்கும். அதே மாதிரி தான் இவனோட ஷர்ட்டை போட்டு வேறு யார் வேணாலும் அந்த இடத்துல இருந்திருக்கலாம்ல. வார்த்தையை அளந்து விடு, புரியுதா, வார்த்தையை கொட்டிட்டேன்னா அள்ள முடியாது, புரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரி அவர் பேசிட்டு இருக்க அவங்க அம்மா கேட்கவே மாட்டேங்கிறாங்க. என் பொண்ணு கஷ்டப்படுறது என்னால் விரும்ப முடியாது, இவெல்லாம் ஒரு ஆளா அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பித்தோடனே அவருக்கு செம்மையாக கோவம் வந்துடுது. ஸோ பல்லார்னு ஒரு அடி, என்ன நடந்துச்சுன்னு தெரியாமல் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காத அப்படின்ற மாதிரி பேசிட்டு அவர் சொல்கிறாரு, ஜேகே நீ ஃபீல் பண்ணாதீங்க. ஸோ இன்றைக்கி பார்கவோட ஃப்ரெண்டுக்கு ஃபோனில் பேசிகிட்டு இருந்ததை நான் கேட்டுட்டேன். ஏன்னா உங்களுக்கு பக்கத்து சைடில் நான் நின்றுட்டு இருந்தேன், நீங்கள் என்னை பார்க்கல, நான் உங்களை பார்த்தேன். ஸோ இவன் மேலே நீங்கள் நின்றுட்டு இருந்ததை பார்த்து தான் இங்கே என்ன பண்ணுறானுங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு வந்தேன். பட் ஆனால் நான் அந்த சைடில் நிற்கும்போது பார்க்க வயன்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தான் ஃபோனில். ஸோ அதனால் நான் அங்கேயே நின்று கேட்டுட்ருந்தேன். எனக்கு நல்லா புரியுது என்ன நடந்திருக்கோன்றது. ஸோ இவ பேசுதான் நீங்கள் காதில் வாங்கிக்காதீங்க. ஃபஸ்ட்டு வயனுக்கு இதை எப்படி கொண்டு போய் அவளுக்கு புரிய வைக்க போகிறோம் அப்படின்றத நீங்கள் திங்க் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காரு. ஸோ இப்போ பேசிகிட்டே இருக்கும்போது ஜமீன் வந்துட்டு, அங்கிள் என்னை பற்றி உங்களுக்கு தெரியாதுல்ல, இங்கே பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனில் ப்ளே பண்ணுறான். அது என்னென்னா, பார்கவோட ஃப்ரெண்டும் ஃபோனில் கான்வர்சேஷன் பண்ணிட்டு இருந்திருப்பாங்கல்ல, அதை நம்ம ஜிமின் வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்காரு. ஸோ அப்போ ஜேகே சொல்கிறாரு, மச்சான் நீ அவளை ரொம்ப சீப்பாக நினைக்கிற, அவள் சரியான கேடி. இப்போது நீ இதை காமிச்சா கூட டப்பிங் பண்ணி யாரையோ பேச வச்சுருக்கோன்றது தான் அவள் நம்புவா. ஸோ இதை பார்கவா சொல்ல வைக்கணும் மச்சான், அதுக்குள்ளார அவள் இதுலேருந்து என்னை மன்னிச்சு அவள் ஏற்றுக்கிற மாதிரி இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. தம்பி நீங்கள் என்ன லூஸா, அவள் அப்படிலாம் பண்ணுற ஆளே கிடையாது, பார்கவே வந்து இதை சொன்னால் மட்டும்தான் வயன் நம்புவா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. சரி ஓகே, எனக்கு பார்கவோட நம்பர் கிடைக்குமா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு வயனப்பா கிட்ட. அவரும் இருக்குது தம்பி நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்கவோட நம்பரை கொடுக்குறாங்க. சரி ஓகே இது இருக்கட்டும், பட் இவன் இப்போ எங்கே இருக்கான், அது தெரியலப்பா எங்கே இருக்காங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் வேணால் காண்டாக்ட் பண்ணி பாருங்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம தயாங்க என்ன பண்ணுறான்னா, சரி ஓகே நான் பேசுகிறேன்டா, நீ பேசுனேன்னா தேவையில்லாமல் ஏதாச்சும் பிரச்சனை வந்துடும், நானும் அவன்கிட்ட பொறுமையாக பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம பார்கவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஸோ பார்கவ் அட்டன் பண்ணி, ஹலோ யார் அப்படின்னு கேட்குறாரு. நான் தயாங் பேசுகிறேன். தயாங் ஜேகேவோட ஃப்ரெண்டு கரெக்ட்? ஆமாம். சரி ஓகே, உங்களால் தான் இந்த பிரச்சனை இவ்வளோ பெருசாக போயிட்டுருக்கு, இப்போது நீங்கள் வந்து உண்மையை வயன்கிட்ட சொல்லி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி நம்ம தயாங் வந்து பேசுகிறாரு. ஸோ அப்போது அந்த சைட்லேருந்து பார்கவ், என்னால் முடியாது, நான் சின்ன வயசுலேருந்து ஒரு பொண்ணை பார்த்து உருகி லவ் பண்ணி கட்டினா இவ்வளோ தான் கட்டணும்னு சொல்லிவிட்டு நான் மனசில் ஆசையை வளர்த்துக்கிட்டு ஒரு நாளும் ஒரு நிமிஷம் ஒரு வீக்கெண்டுக்கு கூட நான் அடிக்கடி வந்து வயனை பார்த்துட்டு அவளை ஒன் சைடாக இவ்வளோ ட்ரூவாக லவ் பண்ணுவேனா, எங்கேருந்தோ வந்து நீ அவளை கொத்திட்டு போயிடுவியா? உனக்கு என்ன கிட்டத்தட்ட 1 இயர் தெரியுமா, 1 இயர், அப்போ உனக்கு வயனை பிடிக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. இப்போது அவள் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கா, ஆனால் அவள் அப்போத்துலேருந்தே லவ் பண்ணிகிட்ருக்கா, நான் எங்கே இப்போ வந்து பார்த்துட்டு லவ் பண்ணுறேன், நீ எங்கே, உண்மையை சொல்லு. அப்போது கவி கல்யாணத்து அப்போ இருந்த வயன் மாதிரி இப்போ இருந்தா நீ அவளை அக்செப்ட் பண்ணியிருப்பியா? சத்தியமாக பண்ணியிருக்க மாட்டேன். ஆனால் நான் அப்படி கிடையாது, அவள் சின்ன வயசுலேருந்து அவளை நான் சின்சியராக லவ் பண்ணிகிட்ருக்கேன். திடீர்னு வந்து அவகிட்ட நீ ரொமான்ஸ் பண்ணுற போகிற வர, அதான் சும்மா அந்த மாதிரி பண்ண, அவள் ஓ மேலே இருக்க பிளைண்டான லவ்வால் நீ பண்ண தப்பு அவளை ரொம்ப ஹர்ட் ஆகிடுச்சு, ஆக மொத்தத்தில் உன்னை நான் கெட்டவனா ஆக்கிட்டேன், அது போதும் எனக்கு அப்படின்ற மாதிரி பேசுகிறான். ஜேகேக்கு செம்மையாக கோவம் வருது. ஸோ ஜிம்மன் என்ன பண்ணுறாருனா, அமைதியாருடா, காம்டவுன் சொல்லிவிட்டு அவரை கூல் பண்ணிகிட்ருக்காரு. பட் ஆனால் நம்ம ஜேகே கோவமாக வருது, அவருக்கு கோவமாக வருது. உங்களால் என்ன முடியுமோ பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஸோ அப்போது வயனோட அப்பா வந்துட்டு, பார்த்தீங்களா தம்பி அவன் எப்படியெல்லாம் பேசுகிறான்னு, இதுக்கு தான் நான் சொன்னேன் அவங்ககிட்டலாம் நீங்கள் பேசாதீங்க, நான் பேசுகிறேன்னு சொல்லிவிட்டு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க.
இப்போ நான் இது எப்படி வயன்கிட்ட ப்ரூஃப் பண்ணுறதுன்னு தெரியல. பட் இதுதான் நடந்துச்சுனாச்சும் எனக்கு தெரியுது, அது வரைக்கும் சந்தோஷம். கவி அண்ணி வேறு அங்கே ரொம்ப தனியாக இருக்காங்க. ஸோ நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ வயன் அவங்க அம்மா கிட்ட வந்துட்டு, ஆண்டி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சாரி தம்பி, என் பொண்ணு என்கிட்ட ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதலா, அவள் என்கிட்ட எதுவும் மறைக்க மாட்டா. இந்த விஷயத்த சொல்லி ஃபீல் பண்ணும்போது என்னால் அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஸோ அதனால தான் அப்படி பேசிட்டேன் தம்பி, ஐ எம் சாரி அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைம்மா நீங்கள் பண்ணது கரெக்டு தான். எந்த அம்மாவாக இருந்தாலும் இதை பற்றி யோசிப்பாங்கல்ல. ஸோ நீங்கள் சொன்னது வயன் மேலே இருக்க ஒரு அக்கறையில் தானே. ஒன்று உங்ககிட்ட கேட்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சொல்லுப்பா அப்படின்னு சொன்னேன். அம்மா நான் வயனை எப்படியாச்சும் சமாதானப்படுத்திடுறேன், நீங்கள் எனக்கு வயனை கல்யாணம் பண்ணி தருவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஸோ இந்த வேர்ட் வந்து அவங்களுக்கு ரொம்ப டச்சிங்காக இருக்க மாதிரி இருக்குது. ஃபஸ்ட்டு நீங்கள் அவளை போய் சமாதானப்படுத்துங்க. ஏன்னா அவளோட முடிவுக்கு நான் ஆப்போசிட்டாக எதுவும் பண்ண மாட்டேன். ஸோ அவள் என்னோடய ப்ரின்சஸ் அவள். ஸோ நீங்கள் அவகிட்டே கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க வயனோட அம்மா. ஸோ இதோட இந்த பாட்டை முடிச்சுக்கலாம். ஸோ இப்போ என்ன ப்ராப்ளம்னு நம்ம ஜேகே கண்டுபிடிச்சிட்டாரு. ஸோ இதுக்கப்புறம் வயனுக்கு எப்படி புரிய வைக்க போகிறாரு அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் எபிசோட்லேருந்து பார்க்கலாம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் பெல்லில் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே வரும். டேக் கேர், பாய், லவ் யூ ஆல்.